எங்கள் குடும்பத்தில் 3 தலைமுறைக்கு பொண்ணே கிடையாதாங்க. ரொம்ப பொண்ணு பொறக்கணும்னு வேண்டி தான் நான் பொறந்தேனா. ஆனால் இப்போ நினச்சிருப்பாங்க, ஏன் அப்படி வேணும் நம்ம குடும்பம் மானத்தையே வாங்கிடுச்சேன்னு. அது வேறு விஷயம். அதான் அது சொல்கிறேன், எங்கள் தாத்தா கூட பொண்ணு பிறக்கலையா, எங்கள் அப்பாங்க கூடயும் பொண்ணுங்க பிறக்கலையா, எங் தம்பிங்க கூடயும் பொண்ணுங்க இல்லை. நான் ஒரே ஒரு பொண்ணு தான். ஏன்னா அவ்வளோ பாசமாக வளர்த்தாங்க. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் தப்பெல்லாம் பண்ணல. எனக்கு பிடிச்சவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ண ஒரே ஒரு விஷயம், வேறு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டேன். இதில் என்ன இருக்குது? நீங்கள் பார்த்து வச்சாலும் அதே ஆம்பளை பையனை தானே கல்யாணம் பண்ணிப்பீங்க, இல்லை இன்னொரு பொம்பளை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா? இல்லை இதுதானே. நான் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், அதில் அவர் என்னை நல்லா வச்சுக்கல, என்னை கொடுமை பண்ணுறாரு, நீங்கள் நினச்ச அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு நீங்கள் எதனா அந்த மாதிரி என் மேலே கோவப்பட்டீங்கன்னா கூட எனக்கு மனசாரிடும். எதுவுமே தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே காரணத்துக்காக 10 வருஷமாக என்கிட்ட பேசலைங்க. இன்னும் நான் ஊருக்கு போகல. எங்கள் ஊர்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அத்தை, எங்கள் சித்தப்பாலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். யார்கிட்டையும் பேச முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.